ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு subatheepcreations. இன்றைக்கி நாம் ஒரு ஸ்நாக் ஐட்டம் பார்க்க போகிறோம். இது சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். வெண்டைக்காயில் ஃப்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க. முதல்ல வெண்டைக்காய் ஃப்ரைக்கு நம்ம ஒரு மேரினேஷன் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது வந்து நான் 250 கிராம்ஸ் வெண்டைக்காய்க்கு அளவு சொல்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, கொஞ்சம் உப்பு, கரம் மசாலா 1 ஸ்பூன், காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய்த்தூள் அது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே இது வந்து டீஸ்பூன் கணக்கு. ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவரும் அரிசி மாவும் மட்டும் ஒரு டேபிள் ஸ்பூனு, ஒரு டேபிள் ஸ்பூனு, மற்றதெல்லாம் டீஸ்பூன் கணக்கு. கேர்டு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. வெண்டைக்காவை இந்த மாதிரி கொஞ்சம் தடிமனாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போது இந்த மேரினேஷனுக்கு இதை ஃபஸ்ட்டு பிசைஞ்சிக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த தயிரோடு நல்லா மிக்ஸ் ஆகிரும். சூப்பராக இருக்கும் இது. தயிர் எதுக்குன்னா அந்த குழகுழப்பு இருக்குது இல்லையா, அந்த குழகுழப்பு எடுக்கிறதுக்காக தான் தயிர் யூஸ் பண்ணுறோம் வெண்டைக்காவுக்கு. இது வந்து குழந்தைங்க வந்து வெண்டைக்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி ஃப்ரை ஐட்டம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட வந்து இதை மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளோட வெண்டைக்காய் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ இப்போ நல்லா எல்லா இடத்துலையும் வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் மத்தியானம் ஏதாவது லஞ்சுக்கு கூட ஸ்டார்டர் மாதிரி கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. வெண்டைக்காய் ஹெல்த்தி, சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக முறுமுறுன்னு இருக்கிறதுனால நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா எண்ணெய் வந்து காய வச்சுக்கோங்க. நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு எடுத்துட்டோன்னா நம்மளோட வெண்டைக்காய் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிரும். இது கிட்ஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு குழன்னு இருக்கிறதுனால சில கிட்ஸ் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக வெண்டைக்காய் சூப்பராக சாப்பிடுவாங்க. இப்போ நம்மளோட வெண்டைக்காய் ஃப்ரை சூப்பராக மொறுன்னு நல்லா ரெடி ஆயிடுச்சு. உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக வெண்டைக்காய் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. எப்பவும் போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பாய்.